ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆர்வி ட்ரெண்டிங் அப்டேட்ஸ். இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே 7th கண்டஸ்டண்ட்டாக நமக்கு பரிச்சயமான ஒருத்தவங்க உள்ளே போகிறாங்க. அவங்க யாருன்னு நான் சில க்ளூ கொடுக்குறேன், நீங்கள் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். அவங்க பஞ்சஸ்லாம் சொல்லுவாங்க. இப்போ விஜய் சேதுபதி கூட ஒன்று சொன்னாங்க, அது என்னென்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் தான் பெஸ்ட்டு. பஞ்சு கூட விடுங்க, அவங்க பாட்டும் பாடுவாங்க. ஆனால் என்ன தமிழ் பாட்டை வந்து ரொம்ப மோசமாக பாடுவாங்க. அவங்களை இங்கே விஜய் டிவி இப்போது ட்ரெண்டிங் ரியாலிட்டி ஷோவில் கூட பார்த்துட்ருக்கீங்க, பல வருஷமாக பார்த்துட்ருக்கீங்க. அவங்க தமிழ்நாட்டிலே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் டிவியிலே நிறைய ஷோஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாரும் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது நம்ம சுனிதா, CWC சுனிதா 13 இயர்ஸாக தமிழ்நாட்டில் இருக்கிறதாகவும், அவங்க அஸ்ஸாம்லேருந்து வந்ததாகவும், அவங்க ஃபஸ்ட்டு மும்பையில் தான் ரியாலிட்டி ஷோக்கு போயிருக்காங்க. அங்கேருந்து அப்படியே தமிழ்நாட்டில் சான்ஸ் கிடச்சின்னு வந்தாங்க. அவங்க டான்ஸராக இன்ட்ரடியூஸ் ஆகி ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. ப்ளஸ் அவங்க இப்போ தமிழ்நாட்டில் ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு சொல்கிறாங்க. இங்கே எல்லோரும் இலகின மனசோடு இருக்காங்கன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சாரையும் பார்த்து நீங்கள் ரொம்ப இலகின மனசாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. விஜய் சேதுபதி எப்பயும் போல இம்ப்ரெஸ் ஆகிட்டார். விஜய் சேதுபதி சுனிதாவை நல்லா பாராட்டியே பேசினார். சுனிதா ஓப்பனாகவே மக்கள்கிட்ட உங்களோட சப்போர்ட் இதுலேயும் எனக்கு வேணும், நீங்கள் என்னை விஜய் டிவி நான் எல்லா பண்ணுற ஷோஸையும் நீங்கள் என்னை என்கரேஜ் பண்ணி என்னை நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க, பிக் பாஸ்லேயும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டாங்க. சுனிதா கூட அவங்க சிஸ்டர் தான் இருக்காங்களாமா. அவங்க பேர் நந்திதா. அவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக பர்த்டே கூட வரப்போதான். அவங்கள கூட அவங்க இருக்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஸோ நந்திதாக்கு இப்போயே அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டாங்க. சுனிதா அவங்க அப்பா அம்மா தான் கான்ஃபிடன்ஸ் கொடுத்து அவங்கள வந்து வெளி உலகத்துக்கு அனுப்புனாங்களாமா. அவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்கன்னு நம்பி. அதே மாதிரி சுனிதாவும் சாதிச்சு காட்டிட்டாங்க. தமிழ்நாட்டில் அவங்க ஒரு பரிச்சயமான ஒரு செலிப்ரிட்டியாகவே இப்போ மாறிட்டாங்க. விஜய் சேதுபதி சுனிதாவை வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணி நீங்கள் 100 days உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறது உண்மையாகணும் சார் அப்படின்னு சொல்லி சுனிதாவும் தப்பாக தமிழில் வந்து விஜய் சேதுபதி கான்வர்சேஷன் பண்ணுறாங்க. சும்மா ஐஸ் வண்டியாக போட்டு தள்ளினாங்க விஜய் சேதுபதிக்கு. நீங்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர், உங்கள் கூட நான் நிற்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது, அது இதுன்னு சொன்னாங்க. ஃபைனலி அவங்க சுனிதாவோட ஃப்ரெண்ட் வந்து விஜய் சேதுபதிக்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் பண்ணிட்டு நான் சுனிதாவை தான் ஹக் பண்ணிக்கணும், ப்ளஸ் உங்களையும் நான் ஹக் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னேன். ஸோ விஜய் சேதுபதி சரின்னு சொல்லிட்டாரு. சுனிதாவும் அதே சைடு அப்புறம் போய் விஜய் சேதுபதி ஹக் பண்ணிட்டாங்க. அங்கே உட்காந்துருந்த நம்ம ஆடியன்ஸ் எல்லோரும் ஓன்னு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு விஜய் சேதுபதி வந்து ஏன் கத்துறீங்க, கமல் சார் விட்டுட்டு போன நான் கட்டிப்பிடி வைத்து தான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு விட்டார். சுனிதா ஃபைனலாக வந்து எல்லோரும் எனக்கு ஓட்டு போட்டு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே விஜய் சேதுபதிக்கோ வந்துருச்சு. இப்போயே கேன்வாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா, ஏன் முன்னாடியே இன்னொன்று இதெல்லாம் பண்ணக்கூடாது, மக்களே நல்லா விளையாடுறவங்களுக்கு மட்டும் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி சுனிதாவை வீட்டுக்குள்ளே அனுப்பி வச்சிட்டாரு. உள்ளே போனோன்னே எல்லோரும் சுனிதாவை போனதோடனே ஷாக் ஆகிட்டாங்க. ப்ளஸ் ஹாப்பியும் கூட சுனிதா கூட இருந்தால் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினச்சிருப்பாங்க போல். எல்லோரும் சுனிதா கூட ஹக் பண்ணிட்டு அதெல்லாம் ஹாப்பியாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட்டு கண்டஸ்டன்ட் யார், ப்ளஸ் பிக் பாஸில் என்ன நடக்குதுன்னு அப்பப்போ அப்டேட்ஸ் செஞ்சுருக்கு. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.